Hello all, welcome to UP-2-TECH. நம்ம டெக் நியூஸில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் வந்து ஐஃபோனை பற்றி. ஆமாங்க, ஐஃபோன் கிட்ட அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, ஐஃபோனோட 12 மேனுஃபேக்சரிங் வந்து இங்கே இந்தியாவில், அதுவும் பெங்களூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து ஐஃபோன் 12ஓட ப்ரைஸ் வந்து ஐஃபோன் 11 விடவே கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் டேக்ஸு அதெல்லாமே வந்து கம்மியாச்சுன்னா, ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ஐஃபோன் 11 விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ லான்ச் டேட் வந்து அக்டோபரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச்சிங் அப்போ ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம டெக் நியூஸில் நம்ம அடுத்து பார்க்க ஒரு விஷயம் வந்து ரெட்மியை பற்றி. ஆமாங்க, ரெட்மி வந்து இப்போ ஒரு MIUI அப்டேட் இந்தியாவில் இருக்க ரெட்மி மொபைல்ஸுக்கு மட்டும் ரோல் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு 15 சைனீஸ் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணாங்கல்ல. அது மட்டும் இல்லைங்க, ரெட்மியோட அஃபிஷியலாக இருக்க மீ ப்ரௌசரே வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இந்த MIUI அப்டேட்டில் வந்து என்னென்ன சைனீஸ் ஆப்ஸ், பேண்ட் ஆப்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங்காக ரெட்மி மொபைல்ஸில் இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ரோல் அவுட் வந்து இப்போ இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் என்னென்ன மொபைல்ஸுக்கு வந்து இந்த ரோல் அவுட் இப்போ போகுது அப்படின்னு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல்ஸுக்கு மட்டும்தான் இப்போ இந்த அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ மற்ற மொபைல்ஸுக்கும் சீக்கிரமே வந்துடும். இப்போ இதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க மொபைல்ஸுக்கு வந்து ரோல் அவுட் நடந்து முடிச்சுன்னா இந்த ஆப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். நம்ம டெக் நியூஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் வந்து blackberry பற்றி. ஆமாங்க, ஆப்பிளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ரீமியம் ஃபோன்னாவே வந்து அதெல்லாம் blackberry தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனிக்கிட்ட ஒரு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா, கம்மிங் 2021 அவங்க ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணலான்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அது வந்து ஒரு கீபேட் ஃபோன். ஆமாங்க, blackberry வந்து எப்போவுமே வந்து அதுக்கு தான் ஒரு ஃபேமஸ். அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் கீபோர்ட் மொபைல் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் 5Gயில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட லான்ச்சிங் வந்து நார்த் அமெரிக்காவில், யூரோப்பில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு எப்போன்னு சொல்ல, அதுவும் வந்து வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் வந்து கூகுள் பற்றி. ஆமாங்க, கூகுளோட டியோ இப்போ தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூகுள் டியோவை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா யூசர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்காங்க. கூகுள் மீட் இருக்கங்காட்டி கூகுள் டியோக்கு வந்து யூசர் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்காங்க, டிஸ்கன்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கூகுள் டியோக்கு ஒரு புது அப்டேட் வேறு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கூகுள் டியோவில் வந்து கேப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். கூகுள் மீட்டில் எப்படி கேப்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி வீடியோ ப்ளே பண்ணும்போது கூகுள் டியோலேயே இனிமேல் வந்து கேப்ஷன்ஸ் வந்து எனேபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மெசேஜஸ்க்கு வந்து வீடியோ மெசேஜ் ஆகட்டும், ஆடியோ மெசேஜ் ஆகட்டும், ரெண்டுக்குமே வந்து இனிமேல் கேப்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் இருக்குது, iOS யூசர்ஸ் ரெண்டு பேத்துக்குமே இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம டெக் நியூஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் வந்து ரெட்மியை பற்றி. ஆமாங்க, ரெட்மி வந்து புதுசாக அவங்க ரெட்மி 9 அப்படின்ற மொபைல் வந்து லான்ச் பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க ரெட்மி 9. ஸோ இது ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் தான் இந்தியாவில் வந்து ரெட்மி 9 அப்படின்னு லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ரியல்மியோட C சீரியஸ்க்கு வந்து காம்படிஷனாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இப்போ தான் ரியல்மியோட C12 C15 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அது காம்படிஷனுக்கும் போது இதோட மீடியாடெக் சிப்செட்டில் தான் இதுவும் வரும். ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து 10,000 தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்பெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எல்லா டெக் நியூஸ், டெக் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக UP-2-TECH இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.